தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. தாம்பரம் சானிட்டோரியம் இடையே கார்களை ஏற்றிச் செல்லும் காலி சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் திடீரென தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. சென்னையை நோக்கி கொண்டு செல்லப்பட்ட ரயில் பெட்டிகளில் 3 பெட்டிகள் தடம் புரண்டு பக்கவாட்டில் உள்ள தண்டவாளத்தில் மோதி நின்றது. விபத்தில் ரயில் பாதையில் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்ட பின்னர் வழித்தடத்தில் ரயில்கள் இயக்க அனுமதிக்கப்பட்டன. தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை அகற்றும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தயிர், தேன், 1000 லிட்டர் பால் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை அரோகரா என பக்தி முழக்கமிட்டும் நகரி வாத்தியங்கள் மற்றும் சங்கோலி முழங்க சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதால் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் விமர்சித்தார். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அப்படிதான் நான் சொல்ல முடியும். வலுவாக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, அது மற்ற கட்சிகளெல்லாம் இருக்கிறார்கள். அதனால் அவர் சொல்வதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. மயிலாடுதுறையில் நடந்த கலை சங்கமம் விழாவில் பொம்மல் ஆட்டம், சாமியாட்டம், கழியாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் இம்மாதம் 24 முதல் 30ஆம் தேதி வரை இயல், இசை, நாடக மன்றம் சார்பில் கலை சங்கமம் கிராமிய விழா நடத்தப்படுகிறது. மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரபல திரைப்பட நடிகை ஸ்னேகா மற்றும் நடிகர் பிரசன்னா தம்பதியினர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அண்ணாமலையாரை தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். அண்ணாமலையார் தரிசனத்துக்காக கோயிலுக்கு வந்திருந்த நடிகை ஸ்னேகா மற்றும் நடிகர் பிரசன்னாவுடன் பக்தர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக அண்ணாமலையாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்ட ஸ்னேகா, பிரசன்னா தம்பதியினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்களுக்கு வழங்க வேண்டிய பனை விதைகள் மூட்டை மூட்டையாக வீணாகி வருவது அப்பகுதியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் மூட்டை மூட்டையாக பனை விதைகள் கேட்பாரற்று கிடக்கின்றன. கிராம மக்களுக்கு வழங்க வேண்டிய பனை மூட்டைகள் வீணடிக்கப்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டும் நிலையில் பனை விதை மூட்டைகளிலேயே விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்களை அப்பகுதியில் நடமாட தயக்கம் காட்டி வருகின்றனர். திருச்செந்தூரில் கடல் நீர் 80 அடி உள்வாங்கியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அமாவாசை, பௌர்ணமி மற்றும் அஷ்டமி நாட்களில் கடல் நீர் உள்வாங்குவதும் கடல் நீர் பல அடி தூரம் வெளியேறுவதும் நடந்து வரும் நிலையில் நேற்று திருச்செந்தூர் கடல் நீர் சுமார் 80 அடி தூரம் உள்வாங்கியது. இருந்தபோதும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் கடலில் எந்தவித அச்சமும் இன்றி வழக்கம் போல குடும்பமாக நீராடினர். தூத்துக்குடி சந்தைக்கு வாழைத்தார்கள் வரத்து அதிகமாக இருந்தபோதும் திருமணம், திருவிழாக்கள் போன்றவை இல்லாததால் கடுமையாக விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கற்பூரவள்ளி, நாட்டுப்பழ வாழைத்தார்கள் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். வெயிலினுடைய தாக்கத்தினால இந்த நாட்டு வாழைகள்லாம் கீழே நொடிஞ்சு விழுத காரணத்தினால ஒரு விவசாயி போய் ஒரு 10 தாறு வெட்டணும்னு போகையில 25 தாறு சாஞ்சி கிடக்கிறதுனாலையும் உற்பத்தியான சரக்குகள் அதிகம் வர்றதுனாலையும் எந்த விசேஷம் இல்லாதனாலையும் நஷ்டமான சூழ்நிலையில வியாபாரம் வித்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளும் 50 நகர்ப்புற சுகாதார மையங்களும் தொடங்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் செவிலியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் கண்ணன், இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்டோருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். 3 கல்லூரியில் 150 சீட்டு கூடுதலாக வேணுங்கிற கடிதம் கொடுத்துருக்குறோம். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேணுங்கிற இது கொடுத்துருக்குறோம். ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேணுங்கிற கோரிக்கைன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. மதிப்பெண் வழங்க பணம் வாங்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பெரம்பலூர் அருகே உள்ள வேப்பூர் அரசு மகளிர் கல்லூரி பெண் விரிவுரையாளர்கள் 6 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாய்மொழி தேர்வில் மதிப்பெண் வழங்க பணம் வாங்கியதாக புகார் எழுந்ததை அடுத்து 6 விரிவுரையாளர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் உரிய ஆதாரம் இன்றி பொய் புகாரின் அடிப்படையில் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி பெண் விரிவுரையாளர்கள் 6 பேரும் கல்லூரி வளாகத்தில் இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பூத்துள்ள வெர்னோனியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வசீகரித்துள்ளது. ஈரப்பதமான இலை உதிர் காடுகளில் மட்டும் பூக்கக்கூடிய வெர்னோனியா மலர்கள் ஆண்டுக்கொரு முறை பூக்கும். தற்போது கோத்தகிரியில் கேத்தரின் நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் தேயிலை தோட்டங்களை வெர்னோனியா மலர்கள் அலங்கரித்துள்ளன. தாராபுரம் அடுத்த கொளத்துப்பாளையம் பேரூராட்சியைச் சேர்ந்த 25 குடும்பத்தினர் வீட்டுமனை பட்டா கேட்டு துணை வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் காலியாக உள்ள இடத்தில் வீடுகளை கட்டி சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பங்களாக வசித்து வருகின்றனர். எனவே அங்கு குடியிருக்கும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என துணை வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்செந்தூர் சிவக்கொழுந்தீஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உபகோவிலான சிவக்கொழுந்தீஸ்வரர் கோயிலில் குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு தீபாராதனை நடந்தது. அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான நடராஜருக்கு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தண்டியனேந்தல் மற்றும் தோணுக்கால் கிராம மக்களிடையே கிரானைட் குவாரி சம்பந்தமாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். குவாரியால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி பொதுமக்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். 300 மீட்டருக்குள்ள வீட்டு மனை வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. ஆனால் 150 மீட்டர்ல எங்களுக்கு வீட்டு மனை இருக்கு. 180 மீட்டர்ல 5 போர்வெல் இருக்கு. போர்வெல்ல எங்களுக்கு தண்ணி குறைந்து எங்களுக்கு குடிநீர் பாதிக்கும் என்று சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்கோம். கிராம மக்களின் வெளிநடப்பால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் செயல்பட்ட 4 கிரஷர் ஆலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் இதேபோல மொத்தம் 20 கிரஷர்கள் அனுமதியின்றி செயல்படுவது தெரிய வந்துள்ள நிலையில் அனைத்தும் சீல் வைக்கப்படும் என கனிம வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் இந்த திடீர் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருக்கோவிலூர் அருகே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அரசு ஒதுக்கிய இடத்தை ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் முறைகேடாக விற்பனை செய்துவிட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை கோரியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். எல்ராம்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் மற்றும் கிராம எதிர்கால பயன்பாட்டிற்காகவும் பொது இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தை மனையாக மாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்த ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் குருமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ட்ரோன் மூலம் உரம் தெளிக்கும் நவீன தொழில்நுட்பம் குறித்து ஆராய்ச்சி மைய முதல்வர் பயிற்சி அளித்தார்.
இப்போ இந்த ட்ரோன் டெக்னாலஜி அப்படி தான் இன்றைக்கி எல்லாரும் வந்து வித்தியாசமாக இதை பார்த்துட்ருக்கோம். இன்னொரு வரக்கூடிய ஆண்டுகளில் எல்லாமே வந்து ட்ரோன் வழியாக தான் வரப்போகுது. அதற்கு முன்னோடி தான் இன்றைக்கு வந்து நம்ம அதுக்கு ஒரு முன்னோடியாக தான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு 40% செலவு குறையும் என்று அவர் கூறினார். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. பாதுகாப்பு பெட்டக வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை உள் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்களது வாகனத்திலோ அல்லது தனியார் விடுதியிலோ தங்கி வந்தனர். அவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள விடுதியில் தங்குவதற்கு நாள் ஒன்றுக்கு 25 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பெண்களுக்கென தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் நிலம் வழியாக இறந்தவர்களது உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல இடையூறு ஏற்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சீராத்தாக்குடியை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஜாதி பாகுபாட்டை ஏற்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சீராத்தாக்குடி கிராமத்தில் வந்து நல்லூராட்சி சேர்ந்த ஆதிதாரம் வந்து தடுக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு பாரம்பரியமாக எப்படி நாங்கள் இறந்தவர் உடலை எடுத்து சென்றோமோ அதே பாதை எங்களுக்கு வேணும். அதே மாதிரி கிராம மக்கள் எப்படி முதல்ல திருவிழா நடத்தினாங்களோ அதே மாதிரி ஆண்டுதோறும் நாங்கள் நடத்தணும். அதுக்கு வந்து கோரிக்கை கலெக்டர் வந்து முடிவெடுத்து கோரிக்கை நடத்தி எங்களோட கோரிக்கையை செயல்படுத்தணும். நிலவில் நிரந்தரமான ஆய்வு மையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரோவின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அரசூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஓசூர் டெக் என்ற நிறுவனம் புதிய மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகப்படுத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மயில்சாமி அண்ணாதுரை நிலவில் நிரந்தர மையம் அமைப்பது குறித்த தமது நீண்டகால விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினார். ஏன் நாங்கள் விவசாயம் கூட செய்ய முடியும் அப்படிங்கிற பரிசோதனை நடந்திருக்குது. அது இல்லாமல் அங்கே ஹீலியம் 3ங்கிற மூலத்தை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து அது வந்து அங்கே இப்போ வந்து இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தை அதனுடைய நிலையில் வச்சிருக்கணும்னா கூட நிறைய இங்கேருந்து எரிபொருள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. நிலவுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நிலவிலிருந்து நாம் நிறையா கொண்டு வர முடியும். அதனால் நிலவில் ஒரு மையம் அமைப்பது சரி அப்படிங்க நம்ம. கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை செல்லும் புறநகர் ரயில் சேவை 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல ஆயிரம் பயணிகள் பயணித்து வருகிறார்கள். இந்நிலையில் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை நோக்கி ரயில் என்ஜின் மட்டும் சென்று கொண்டிருந்த போது அத்திப்பட்டு புதுநகர் எண்ணூர் இடையே என்ஜினுக்கு மின்சாரம் கடத்தும் கொக்கி வயரில் சிக்கியது. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு அந்த பாதை வழியாக சென்ற ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்த ஊழியர்கள் 1 மணி நேரம் போராடி பழுதை சீரமைத்த பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.